Hello guys, again welcome back to my channel. Loan approval, loan amount, interest rate இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தனிநபருடைய இம்பார்ட்டன்டான சிபில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லோருக்கும் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. ஸோ உங்களுடைய எலிஜிபிள் ப்ரொஃபைலை பொறுத்து உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அனைத்தையுமே அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சேம் டைம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ரீட் பண்ணி இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. ஒவ்வொன்றுக்குமே ரீபேமெண்ட் பண்றதுக்கான அந்த டென்யூர் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே நியர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு பார்க்க நீங்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஏஜ் அதிகபட்சமா 80 வயசுக்குள்ள இருக்கணும். மற்றபடி நீங்க சேலரிடு பர்சனா இருந்தாலும் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 685க்கும் மேல இருந்தாலே போதுமானது. ஒருவேளை நீங்க சேலரிடு பர்சனா இருந்தா நீங்க பப்ளிக் செக்டர்லயோ பிரைவேட் செக்டர்லயோ அப்படி இல்லைனா ஏதாவது எம்என்சி கம்பெனிலயோ ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய காமனான ரெக்யூர்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ரியல் டைமில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் வழியாக கன்சூமர் டியூரபிள் லோன் ட்ரை பண்ணியிருக்கீங்க. கடையில் ஏதாவது பொருள் வாங்கிட்டு நீங்கள் இஎம்ஐயில் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான இஎம்ஐ அமௌண்ட்டை கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராகவே இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதும் தேவை கிடையாது. தென் சிபில் ஸ்கோர் ஒஸ்ட்டாக இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கம் ப்ரூஃப் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே தேவை கிடையாது. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுவுமே ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து வேரி ஆகும். அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோனுடைய காமனான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் 40,000 அதிகபட்சமாக 50 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக 55 லட்சம் வரையிலும் கூட லோன் தரதா சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 10% அதிகபட்சமாக 31% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3.93% ஆஃப் லோன் அமௌண்ட் இதுக்குள்ளேயே டேக்ஸும் இன்க்ளூட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் லோன் வாங்குறீங்க அப்படின்னாலுமே 12 to 96 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் இவங்க காமனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. தென் ஃபெசிலிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுமே இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த அப்ஃப்ரண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2000 அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 30 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா 13,000 கூட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து இடையில் ஒருவேளை இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது 4.72% அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து பெனால்ட்டி சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வாங்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். அந்த விதத்தில் லாஸ்ட் டைம் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு 83,000 லோன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லோனை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 33 மாதம் அப்படி இல்லைனா 39 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 22,500 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா மொத்த அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3,395 ரூபாய் டைரெக்ட் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த ப்ராசஸிங் ஃபீஸை இவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணி ஒட்டுமொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக 86,395 ரூபாயாக கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு எலிஜிபிள் காட்டினா அந்த 83,000 அப்படியே பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிரும். இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கான மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 31% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், முக்கியமாக சிபில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒர்ஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ரீசனால் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கலாம். பட் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி
உங்களுக்கும் இதே மாதிரியே லோன் கிடைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லோன் ஆஃபர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சிபில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் முக்கியமாக அவங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கின லோனுடைய இஎம்ஐ, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரியான அதாவது உங்களுடைய லோன் அமௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் அதை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையுமே தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர்த்து ஃபைனலாக உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இந்த அப்ளிகேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேசிக்காக பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து உங்களுடைய இன்கம் வெரிஃபிகேஷனுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்பாங்க. இதை தவிர்த்து உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக கேஸ் பில், இபி பில், அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் நீங்கள் லோனை வந்து அப்ரூவல் பண்ணிட்டீங்க, ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டுக்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சும் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறத பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.